தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல சினிமாவுக்கு அச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை. ஒரு கதைக்கு அச்சாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலிக்கான கரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண். அந்த பெண் முக்கியமான நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் என்னெல்லாம் ஆகுது, எப்படிலாம் அமையுது அப்படின்றத ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிற திரைப்படம் அச்சாரம். இன்னைக்கு அச்சாரம் படத்துடைய டீம் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஆடியோ லான்ச் வந்து நீங்கள் எங்கள் கூட தான் சேர்ந்து பண்ணீங்க. அது முடிஞ்சு இப்போ படம் ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற இந்த டைம்லேயும் நம்ம எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரியலி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார், எனக்கு தெரிஞ்சதை இப்போ நான் ஓப்பனிங்கில் சொன்னேன். படம் பார்த்துட்டு நான் அப்சர்வ் பண்ண விஷயத்த நான் சொன்னேன். ரியல் ஆடியன்ஸ் இருப்பாங்க, ரியல் ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த படத்தோட லைன் என்னன்றதை நீங்கள் சொல்லிவிடுங்க, படம் பார்க்காத நேயர்களுக்காக. லயன் அப்படின்னு சொன்னோம்னா பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் ஓடிடுறா. அதில் பாதிப்படைகிற ஒரு கேரக்டர் தான் அந்த சூர்யா கேரக்டர். அந்த கேரக்டர் வந்து எப்படியெல்லாம் அவர் பாதிப்பு அடைஞ்சார், அவங்க அம்மாவோட எந்த அளவுக்கு இன்டிமேசியாக இருந்தார், இதெல்லாம் அந்த பாதிப்பில் நான் எல்லாமே சொல்லியிருக்கேன். அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேன். அது 2 வருஷனாக சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் பூரா ட்ராவல் பண்ணியிருப்பேன். இன்டர்வல் பிளாக்ல வந்து எல்லாருக்குமே ஆடியன்ஸ் பார்க்கும்போது ஒரு ஷாக்கிங் இருக்கும். என்னடா திடீர்னு வந்து ஃப்ரெண்ட்லியாக ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு வந்து இன்டர்வலில் வந்து என் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் இருக்கும். அதோட பிரேக்கு இன்டர்வல் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் டைரக்டர் பாயிண்ட் ஆஃபில் ஓப்பன் பண்ணுவேன். அந்த கேரக்டர் யார், அவங்க அம்மா யார், இவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க எங்கே இவர் மேரேஜ் பண்ணது எப்படி, எல்லாத்தையுமே அதில் செகண்ட் ஹாஃபில் ஓப்பன் பண்ணி போயிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரியும். இதில் ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே வந்து ரம்யா கேரக்டர் ஹீரோயினை வந்து பார்ப்பார், இவர் கணேஷ் வெங்கட்ராம் வந்து பார்ப்பார். அப்போ வந்து அவங்களுக்கு அதை வந்து தெரியாது இவர் யார் என்னென்னு. ஆனால் இவருக்கு தெரியும் அந்த பொண்ணு யாருன்னு. அது என்னடா அது அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ஃபோட்டோஸை கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சு, நிறையா ட்விஸ்ட் வச்சு படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போ சார் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கில் படம் பார்க்கும்போது இவர் நல்லவரா கெட்டவரா, இத்தனை நாள் நல்லா தானே நடிச்சிட்டு வந்தார், ஏன் இவர் இப்படிலாம் பண்ணுறாரு, அப்போது வந்து வில்லன் மாதிரி நடிச்சிருக்காரோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்துடுது. அப்புறம் போக போக கொஞ்சம் நல்லவர் தான் போல இருக்குது, அவசரப்பட்டு இவரை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இன்டர்வெல்லில் வந்து நீங்கள் சொன்ன அந்த டைலாக் இருக்கு, இவர் என்னதான் பண்ண போகிறாரு, இந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் படம் பார்க்கும்போது எங்களுக்கு அடிச்சுட்டே இருக்கு. பட் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ கிளாஸ் ஆடியன்ஸை வந்து நீங்கள் நல்லா கவர் பண்ணி வச்சுருந்தீங்க. ஆனால் இந்த படத்தில் நல்லா இறங்கி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அந்த அளவுக்கு பி அண்ட் சி ஆடியன்ஸ் வந்து பயங்கரமாக ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இல்லையா? எந்த சைடு பார்த்தாலுமே போலீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு உடம்பு வேற உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் அம்பேத்கர் சார் அண்ட் மோகன் கிருஷ்ணா சார் மீட் பண்ணி இந்த கதை சொல்லும்போது என்னோட மனசில் வந்து வர பாயிண்ட் அதுதான். இது வரைக்கும் நான் பண்ண எல்லா கேரக்டர்ஸ் வந்து ஓரளவுக்கு ஏ கிளாஸ் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து டெஃபினட்டாக எனக்கு ஒரு பிஎன்சி ரீச் கிடைக்கும்னு ப்ரொடியூசர் சார் அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ப்ளஸ் அந்த கதை, அந்த கேரக்டர், இந்த மாதிரி ஒரு ஸ்கோப் கிடச்சிது எனக்கு டுவல் டிமென்ஷன் ப்ளே பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்க சொன்ன மாதிரியே படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆடியன்ஸோட படம் பார்க்கும்போது தியேட்டரில் அதே ஃபீலிங் எனக்கும் வந்தது. நான் நல்லவனா கெட்டவனா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஸோ ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆடியன்ஸோட ஃபீட்பேக் இப்போ பார்க்கும்போது. தட் 2 கேரக்டர்ஸும் 2 விதமான பர்ஃபார்மன்ஸஸும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அந்த மீசை லுக்கில் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் க்ளீன் ஷேவன் லுக்ஸில் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மோகன் சார் தான் என்னை அந்த கேரக்டரில் மாற்றினாங்க. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் இப்போது நிறைய டிரெக்டர்ஸ் வந்து இந்த லுக் சூட் ஆகுது கணேஷ், பல படங்கள் இந்த லுக்கில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமேல் நிறைய இப்போது நான் வந்து வெர்சடைல் கேரக்டர்ஸ் பண்ண முடியும் என்ற நம்பிக்கை வந்திருக்கு இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு மை ப்ரொடியூசர் அண்ட் டிரெக்டர் ஃபார் தேட். என்ன சார் பார்த்தீங்க அந்த சார் கணேஷ்குள்ள என்ன விஷயம் இருந்தது? தென் முன்னாக்கிட்ட என்ன இருந்தது, இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்ட்டு? இல்லை, யாராக இருந்தாலும் அவரை பார்த்தாலே அவர் ஒரு போலீஸ் லுக்குக்கு ஆப்டான பிரச்சனை அவர் தான் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த பாடி ஹைட்டு, அந்த ஜிம் பாடி, அந்த ஃபேஸு, எல்லா அமைப்பும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கமல்ஹாசனுடைய உன்னை போல் ஒருவனில் வந்து அவர் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அப்போயே எனக்கு அது வரைக்கும் தெரியாது. என் டாக்டர்கிட்ட கேட்டேன், யார் அப்படின்னா கணேஷ் வெங்கட்ராமன் அவர் தெரிஞ்சு வச்சு சொன்னான். சரி, என் மனசில் அது இருந்தது. இந்த கதையை அவர் சொல்லும் போதே எனக்கு வந்து என் மைண்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு கணேஷ் வெங்கட்ராமுடைய ஃபிகரு. ஸோ அதை வச்சு அவரை தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவங்க யாரையும் சொன்னாங்க, நீங்கள் அவரை தான் போய் பார்க்கணும் வாங்க அப்படின்ட்டு அவரை போய் ஹோட்டலில் போய் பார்த்துட்டு இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து நான் பண்ண செலெக்ஷன் சரியாக இருக்குது அப்படின்ட்டு
அதை பற்றி பண்ணேன். பட் அதே மாதிரி அவர் வந்து ஆக்டிங் இங்கே பார்த்தீங்கன்னாக்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அளவுக்கு அவர் பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. அழுகிற சீனாக இருக்கட்டும், கடைசியில் கிளைமேக்ஸில் வந்து அவர் மட்டும் இல்லை, பூனமே வந்து அவன் வெளியில் வர்றதை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு மனசுக்குள்ள வந்து ஒரு கஷ்டமாக ஃபீல் வரும். அந்த மாதிரி பரிதாபமாக அங்கேருந்து வெளியில் வந்து கடைசியில் படம் முடிவு வரைக்குமே வந்து ஒரு 1/2 hour பூனமும் வந்து அதை கலக்கி எடுத்திருக்காங்க. கணேஷ் அந்த நடிப்பெல்லாம் வந்து அவர் இதுக்கு மேலே அவர்கிட்ட நான் எதிர்பார்க்க முடியாது, அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து முன்னே வந்து நீ சொன்ன மாதிரி ஒரு லவ் பாய் அவ்வளோதான், நல்லா டான்ஸ் ஆடினார், நல்லா லவ் பண்ணார். அந்த மாதிரி நல்லா அவருடைய போர்ஷனை அவர் நல்லா பண்ணார். ஸோ எவ்ரிபடி எல்லாருமே அதில் இருந்தவங்க போனால் பண்ணாங்க. ஒன் மோர் திங், நானும் இதில் வந்து பூனம்க்கு அப்பா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர். ஏன்னா அவருக்கு சில லைக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங்கான லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஃபாதர்ஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன். அது வந்து அசால்ட்டா பண்ணிருக்காரு. நிச்சயமா இந்த படத்துக்கு அப்புறம் ஹிஸ் ஆக்டிங் கரியர் வில் கோ டு பிளேசஸ். சார் வந்து அப்பா ரோலுக்கு யார் செலக்ட் பண்ணா? இல்ல எனக்கு நான் தானே செலக்ட் பண்ண முடியாது. அதனால தான் நான் தான் என்னென்னா அந்த கேரக்டர் தஞ்சாவூரில் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஃபாதர் கேரக்டரு. அந்த கேரக்டரு எனக்கு என் மைண்டில் இருந்தது, அவர் அப்படியே ஆப்டாக இருந்தார். இப்படி தான் வேணும் அப்படின்னா, ஏன்னா அவருடைய பேச்சு தோரணைகள்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் கதை சொன்ன பிறகு அவர் கேரக்டரு, அவர் வாக்கிங்கு இதெல்லாம் நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். சரி நல்லா இருக்கார் இவர், இந்த கேரக்டர் கரெக்டாக பூனத்தோடைய ஃபாதராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டேன், பண்ணுறேனே மோகன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பண்ணார். டயலாக்கை நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டயலாக்கை வந்து நான் தான் அந்த டயலாக்கை வந்து சொல்லி காட்டல, இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். உடனே அவர்லாம் சொல்கிறார், சார் இதுக்கு வேறு ஒரு ஆள் தேட வேண்டியதில்லை, நீங்கள் இப்படியே. இவரும் அவருடைய கோ டைரக்டர் வந்து சுந்தர் 2 பேருமே என்ன சொன்னாங்கன்னா, இதே இதில் வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா போதும் சார், நீங்கள் நடிக்கலாம், இதுக்கு வந்து தேவையில்லாமல் செலவழிச்சு வேறு யாரும் கொண்டு வர வேண்டாம். சார் இப்போது ஸ்ரீகாந்த் சார் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். நிறைய படங்களுக்கு இப்போ இவங்களுடைய காம்பினேஷன்லேயே ஒரு 6-7 படம் சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, பிஸியாக இருக்கார். இவரை எப்படி அச்சாரம் படத்துக்கு எப்படி இழுத்துட்டு வந்தீங்க? இல்லை அச்சாரம் படத்துக்கு இழுத்துட்டு வர்றதில்ல, எனக்கு 2-3 படங்கள் அவர் படங்கள் இழுக்கும் கூட்டிட்டு வந்தீங்க. 2-3 படங்கள் நான் எனக்கு சில RR விஷயங்கள் சாங்ஸ் எனக்கு இந்த படத்தில் இப்படிலாம் சாங் வேணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு எனக்கு. சார் ஸ்ரீகாந்த் தேவா சார் தான், நமக்கு பழக்கம் கிடையாது எனக்கும் அவருக்கும். அப்புறம் இன்னொருத்தர் மூலியமாக போய் அதுக்கப்புறம் போய் லைனை சொன்னேன் அவர்கிட்ட. அவருக்கு என்னென்னா இப்போ அவர் சொன்னது மாதிரி தான், இப்போ எனக்கு நான் நிறையா படங்கள் பண்ணிட்டேன் சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி ஒரு படம் தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக பண்ணித்தாரேன்னு சொல்லி இந்த கதையை கேட்டுட்டு அவர் உடனே இது பண்ணாங்க. அது மாதிரி இப்போ RR இருக்கட்டும் 10 நாளில் பண்ணி கொடுக்குறது, 15 நாள் அதெல்லாம் கிடையாது, 30 நாள் எடுத்துக்கிட்டார் இந்த படத்துக்கு RR. இல்லை உண்மையாகவே ரொம்ப ரசிச்சு பண்ணார் 30 நாள். அது மாதிரி இப்போ ஒரு டியூன் போடுறதும் சரி, ஒரு 2 டியூன் 3 டியூன் போட்டு எங்கள்கிட்ட காமிப்பார். அதுக்கப்புறம் நாங்கள் அதை ஓகே பண்ணி எல்லாத்தையுமே நான் கரெக்ஷன் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் போய் இந்த ரிதம் நல்லா இல்லை, இது கொஞ்சம் இந்த வயலின் நல்லா இல்லை அப்படின்னு ஒவ்வொன்று நான் கரெக்ஷன் சொல்லதுல எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாரு அவர். அதனால் இந்த படத்தை பொறுத்தளவு RRம் எஃபெக்ட் மஸ்ட்டு, அது வந்து எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணிட்டார் அவர். சார் உங்களுடைய ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் நாங்கள் பார்க்கும்போது நெஞ்சிருக்கும் வரை இந்த மாதிரி படங்கள்லாம் நாங்கள் ரொம்ப ரசித்து பார்த்தோம். சார் இந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி. அண்ட் 6 கேண்டில்ஸில் வந்து உங்களுடைய எமோஷன்ஸ் பார்த்து ஆச்சரியப்பட்டோம் போனோம், ரியலி அதுதான் உண்மை. அண்ட் இந்த படத்தில் நல்ல, அதாவது கணேஷ்க்கு சொன்ன மாதிரி தான் B&C ஆடியன்ஸை வந்து நீங்கள் பயங்கரமாக ரீச் பண்ணியிருக்கீங்க, ஆட்டோலாம் பயங்கரமாக ஆடிருக்கீங்க. அண்ட் ரெண்டு ஷேட்ஸில் உங்களை எங்களால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு படத்திலே கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த படத்தை என்ஜாய் பண்ணீங்க? But the characterization which you actually asked for, it was easy because of the team. On an honest note, not because all of them are sitting over here. For the kind of character Munna is, for the kind of character he was in during the film, and Sir's real life character is the character in the film. So basically, it wasn't very easy. It becomes very easy when all your co-actors encourage you and teach you, and they are with you the way they are supposed to be. So for me, it is about emotion, and Mohan Krishna sir was very clear about what he wants during the narration of the film. So it wasn't very difficult for me to play the role, and I hope only that he was happy about my work, and that's what it is. ஆனா நான் பயங்கரமா டெரரைஸ் பண்ணிருக்கேன் போனவங்க இந்த படத்துல, அத பத்தி சொல்லுவா. பயங்கரமா டெரரைஸ், not only on screen, off screen also. ஆமா இல்ல கணேஷ் தேவைப்பட்டுச்சு எனக்கு. ஓ ஆனா கணேஷை பார்த்தா அப்படி தெரியல, உள் வாங்கி
பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தல அதனால ஒரு கிட்டத்தட்ட 20 நாள் வந்து வேற கணேஷ் செட்ல அப்படி ஏதாவது Out நடந்தது of the 6 years, those 20 days, yeah. Yes. ஏதாவது ஒன்று சொல்லுங்க, ஒரு டெரரான விஷயம் ஏதாவது எடுத்து விடுங்க. Not terror. இல்ல பேசவே But மாட்டேனா he could not. செட்ல அந்த 20 யார்கிட்ட நாள் பேசுறது இல்ல செட்ல யார்கிட்ட பேசுறது இல்ல சும்மா ஒரு பாட்டு வந்து கிடையாது அந்த கேரக்டர் ப்ளே பண்ணும்போது தான். ஏன்னா மோகன் சார் இயக்கிட்ட இந்த எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஒரு இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ். ஸோ அது ஜென்வனாக யூஸ்வல் லைஃப்பில் நான் கேஷுவலாக இருப்பேன், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன். ஆனால் இந்த கேரக்டர் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட கேரக்டர் அண்ட் ரொம்ப வெஞ்சன்ஸ் உள்ள ஒரு கேரக்டர், ரொம்ப டார்க்கான கேரக்டர். இஸ் அ லோனர். ஸோ அதனால் ப்ளஸ் பூனமோட கேரக்டர் ரம்யா கூட ஒரு சர்டன் இக்குவேஷன் இருந்தது. ஏன்னா அவனோட லைஃப்பில் நடந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ரம்யா கேரக்டருக்கு தெர் இஸ் அ பிக் ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. அதை மட்டும் சொல்கிறேன். ஸோ அதனால் லாட் ஆஃப் ஆன் ஸ்க்ரீன் ஸ்பில்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ. பட் அது வந்து தேவைப்பட்டுச்சு டு பி இன் கேரக்டர் 24/7 for those 20 days and it worked out very well. Actually climaxல பார்க்கும்போது you will understand why அந்த preparation. கிளைமேக்ஸை வந்து எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஏன்னா உங்கள் மியூசிக்கும் அதில் 50% இருக்குது. படம் முடியும் போது எல்லாருமே கர்ச்சீஃபை தேடுறோம், அழுறதா பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா உங்களுடைய ஆர்ஆர் அந்த அளவுக்கு இருந்தது. அஃப்கோர்ஸ் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் அதுக்கு ஈக்குவலாக இருந்தது. மியூசிக் பற்றி சொல்லுங்கள். அதாவது நீங்கள் வந்தோடனே லைட்டை போடுறாங்க, நீங்கள் வந்தோடனே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள்ளே வந்துடுது. லைட் போடாத காரணம் என் கலர் தான். அதான் எல்லாம் உட்கார்ந்து தெரிஞ்சுது. நான் வரும்போது தான் ஓகே சாருக்கு தெரிலன்னு எக்ஸ்ட்ரா 2 லைட்லாம் போட்டிருக்காங்க எனக்கு. ஆக்சுவலாக முக்கியமாக நம்ம கலைஞர் டிவிக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம ஆடியோ ரிலீஸ் அச்சாரம் வந்து இங்கே தான் பண்ணோம். பட் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, அது மாதிரி ஒரு ஆடியோ ரிலீஸ் வந்து நான் பார்த்ததில்ல கலைஞர் டிவியில். நானும் ரொம்ப படம் இங்கே ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் அவ்வளோ கிராண்டாக செட்டு போட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அது காரணம் வந்து நம்ம ப்ரொடியூசர் சார். அட் சேம் டைம் இப்போ வந்து அந்த இசை அருவியில் பார்த்திங்கன்னா சாங்ஸ் வந்துனே இருக்குது, அச்சாரம் சாங்ஸு. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும் கலைஞர் டிவிக்கு. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அச்சாரம் படம் ஓப்பனாக சொல்லப்போனால் ஒரு சில படம் தான் யூத்துக்குன்னு ஒரு படம் எப்போதுமே ஒரு டைரக்டர் பண்ணுவார். அப்புறம் சில பேர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கான ஒரு சில படம் குடும்ப படம்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதில் நல்ல மெசேஜ் இருக்குன்னு. அச்சாரம் பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்கும் எல்லா வயசு பசங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும். லைக் யூத்தாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், வயசானவங்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த அச்சாரம் படம் பிடிக்கும். ரொம்ப நாளாக வந்து ஆர்ஆரில் ஒரு புதுமையான ஒரு விஷயம் பண்ண ஒரு த்ரில்லர் படம் த்ரில்லர் படம் எனக்கு வரணும்னு போது பார்த்தா நமக்கு டைரக்டர் கொண்டு வந்த நல்ல படம் கொடுத்தாரு. ஸோ ஆர்ஆரும் நல்லா டைம் கொடுத்தாரு. ஸோ இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் காரணமே வந்து இந்த டீம் தான். மெயினாக எங்கள் ப்ரொடியூசர் சிங்கம் அவர் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து எப்போதுமே வந்து எது கேட்டாலும் ஓகே சொல்லுவார். சார் எனக்கு இந்த சிங்கர் வேணும், ஓகே சார். சார் எனக்கு இன்னும் டைம் வேணும் சார், ஆர்ஆர் முடிக்குது, ஓகே சார். அது குவாலிட்டி வேணும்னு வர. ஸோ அதே மாதிரி அது ஸோ அவர் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக எல்லாமே அவருக்கு சக்ஸஸாக அமையும். அபியும் நானும் படத்துடைய ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைலாக் ரைட்டர் தான் இந்த படத்துக்கும் வந்து டைலாக் பண்ணியிருந்தார் இல்லையா? டைலாக் ஒரு வருஷன் இல்லை, நான் தான் எழுதியிருக்கேன் டைலாக். பட் ஒரு வருஷன் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர் சார். ஸோ டைலாக் எந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக அமைஞ்சிருக்கு? ஏன்னா ஒரு இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அதுக்கப்புறம் ஒரு எல்லைக்கு மீறி பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஒரு சைக்கோ மாதிரி ப்ளே பண்ணும்போது டைலாக் மஸ்ட் பி கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு பஞ்ச்ஃபுல்லான பர்சனை தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ டைலாக் பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள். டைலாக் எல்லாமே எல்லா இடம் பார்த்தேன். கிளைமேக்ஸில் பேசும்போதும் ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் இது அதாவது எனக்கு தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க பூனம். எதிரி தெரியாமல் பண்ணேன், இவங்க என்னை வந்து நிச்சயம் பண்ணாங்களா அது தெரியாமல் பண்ணியா, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமும் டைலாக்ல அவங்க கோர்வையாக பண்ணி பேசியிருப்பார் அவர். அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படிமா, எப்படி உன்னை விட முடியும், என்னை விட்டுட்டு போயிட்டேடி நீ அப்படின்னு நிறைய இடங்களில் டைலாக். நீ வந்து அன்னைக்கே என்னை வேணான்னு சொல்லியிருக்கலாமே, என் மனசு வலிக்கிற வலிக்கு உன் உயிர் தாண்டி டேப்லெட்டு அப்படின்னு சில இடங்கள் நல்ல மஸ்டாக நல்லா டைலாக்லாம் கரெக்டாக. செஞ்சு ஃபோட்டோஸை பார்த்துருங்க, பார்க்காம இருந்துடாதீங்க. ஆடியன்ஸ்க்கு நான் சொல்லிக்கிறேன், ஃபோட்டோஸை பார்க்காம இருந்துடாதீங்க. என்ன நடக்கும்ன்றது அச்சாரம் படம் பார்த்தா தெரியும். கரெக்டா? கண்டிப்பாக கண்டிப்பாக. சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கர் வேணும்னா சார் உடனே கிராண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேடி தேடி பிடிச்சி இந்த படத்தில் பாட வச்ச சிங்கர், இந்த பாட்டு வந்து அவங்க பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் பாடியிருக்கீங்க, அதை கூட நீங்கள் சொல்லலாம். நான் பாடினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி. ஏன்னா அது ஆடியோ ரிலீஸில் அந்த சாங் பாடும்போது அந்த சாங்க்கு மட்டும் நீங்கள் அப்படியே கோட்லாம் போட்டு பயங்கரமாக பாடுனீங்க. என் வீட்டுக்கு ஒரு தேவதை.
இல்லை அந்த சாங் விஜய் எஸ் பாடியிருப்பார். ஏன்னா அவருக்காக நான் ஐ திங்க் ஒரு 1 month வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ யூஎஸில் இருந்தார் அவர். ஸோ சார் சொன்னார், சார் வேறு சாய்ஸ் எதாவது பார்க்கலாமா, லைக் ரொம்ப சிங்கர்ஸ் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. பட் நான் சொன்னேன் விஜய் எஸ் மட்டும் வெயிட் பண்ணி பாட வைக்கலாம் சார், அது வேணால் ட்ராக் ஒன்றா எடுத்துலான்னு சொல்லிட்டு. ஸோ அது உண்மையாகவே நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா விஜய் சார் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக் அழகாக புரியும் எல்லாருக்கும் வந்து. ஸோ மெயினாக அதில் ரொம்ப நல்ல வரிகள் இருக்கும் ஆக்சுவலாக. ஒரு ஒய்ஃபாக வரப்போகிறவங்க நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் அந்த பாட்டில் எழுதியிருப்பார் யுகபாரதி சார். ஸோ அது எனக்கு நம்ம அச்சாரம் படத்தில் அந்த பாட்டோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப ஸோ ஏற்கனவே இவங்க எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க ரொம்ப அழகாக வந்து கேமராமேன் எங்களை காமிச்சிருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அவர் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் சார் இந்த படத்தில்? இல்லை, அவர் தான் முதல்ல எனக்கு நான் அவர் தான் நன்றி சொல்லணும். என்ன நான் கதை சொல்லும்போது அவர் வந்து எப்படி கேட்பார் அப்படியே பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவ்வளோ இன்வால்வ்டு. ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஷார்ட் எடுக்கும்போது இது 2 பேருக்குமே வரும், இது வச்சுக்கலாம் கம்போஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. இல்லை இது இருந்தால் நல்லாயிருக்கு சார் அப்படின்னு சொன்னால் அதை உள்வாங்குவார். அப்படி நல்லா இருக்கும்ல, சரி ஓகே அப்படின்ட்டு ரொம்ப இன்வால்வ்டாக அந்த கதைக்குள்ளே. நான் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி தான் எடுக்கணும்னு அதை ஃபீல் பண்ணேன். எல்லாமே ஒய்டாக இல்லாமல் எல்லாமே டைட் ரேஞ்சில், ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எல்லாம் டைட் ரேஞ்சில் போகிறதுக்காக அந்த மாதிரி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நல்லா ஃபீல் பண்ணி எக்ஸ்ட்ரா நிறையா நல்லா எடுத்து கொடுத்துருக்காரு படம். சூப்பர் சார். இப்போ நம்ம ஷோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. படம் பார்த்துட்டு நீங்கள் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. இந்த டைமில் நீங்கள் யாருக்காவது எதாவது சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆஸ் அ ப்ரொடியூசராக? ஆஸ் எ ப்ரொடியூசராக இதுக்கு ஆதரவு கொடுக்குற ஆடியன்ஸுக்கு தான் நன்றி சொல்லணும், அதுதான் மெயின். அண்ட் இதே டீம் நம்மளுடைய அடுத்த படத்தில் பண்ணலாம், நான் டைரக்ட் பண்ணுற படத்தில் நீங்கள் தான், இந்த மாதிரியான வார்த்தைகள் இல்லை அது உண்மையிலே அது மனசில் இருக்குது கண்டிப்பாக. ஏன்னா கணேஷ் வந்து மறக்க முடியாது, முன்னே மறக்க முடியாது. பர்டிகுலராக ஸ்ரீகாந்த் தேவா டான்ஸை என்னால் மறக்க முடியாது. பூனமுடைய கடைசியில் அந்த ரோல் பண்ணதெல்லாம் வந்து இன்னும் அவங்க பண்ணும்போது எனக்கு அழுக வந்தது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அழுதுட்டார் சார். ஏன்னா அது என் டாக்டராகவே நினச்சி அந்த சீனை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலே ஃபீல் பண்ணேன். அது மாதிரி நல்லா பண்ணாங்க. ஸோ அந்த டீம் வந்து ரிப்பீட் பண்ணணும், நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். Sir starts his new career from this film. ஆக்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், டான்சர். ஸோ இந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்போவுமே உங்களுடைய அடுத்தடுத்த படங்களில் நாங்கள் பார்த்துட்டே இருக்கணும். ஆடியோ லான்ச் பண்ணோம், மூவி ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மீட் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் இந்த படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் திரும்பவும் நம்ம சந்திக்கணும். உங்கள் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட் அண்ட் ஷேர். தேங்க்யூ தொலைக்காட்சி நன்றி.